வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அலுவலக உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும்தான் வந்து இருக்கும். இதுக்கு வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் 19,600 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. 10th 12th எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிந்திருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 9/6/2025 வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது. இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோ ஒட்டிட்டு இதில் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க, அந்த போஸ்டிங் நேம், பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறத வந்து எழுதிக்கங்க. ஏதாவது ஒரு போஸ்டிங்காக தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுடைய தந்தை கணவர் பெயர் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி சான்று வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களோட மார்க் ஷீட் வந்து இணைக்கணும், ஜெராக்ஸ் காப்பி. அடுத்தது உங்களோட ஜெண்டர் என்ன, உங்களோட அட்ரஸ்ஸு, அதே மாதிரி உங்களோட ஆதார் கார்டு நம்பர், இதுக்கு வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, அதே மாதிரி உங்களோட ரிலீஜியன் என்ன. ஸோ இதுக்கு வந்து ஆதார் கார்டே போதுமானது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட கல்வி தகுதி என்ன, உங்களுக்கு வந்து 45 வயதுக்குள்ளே இருக்கீங்களா அப்படிங்கிறது, அதே மாதிரி இதர தகுதிகள் ஏதாவது இருக்கா, அதே மாதிரி நன்னடத்தை சான்று அப்படிங்கிறதும் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குற்றவியல் நடவடிக்கை ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் வந்து கேட்டிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னனுபவம் இருக்குதா அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே அட்டாச் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா சைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணக்கூடியது என்னென்ன அப்படிங்கிறாங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஜாதி சான்று, கல்வி தகுதி சான்று, நன்னடத்தை சான்று இருந்துச்சுன்னா அது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனுபவ சான்று இருந்துச்சுன்னா அது, இல்லைன்னா அது தேவையில்லை. அடுத்தது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சல், அதாவது பார்த்திங்கன்னா போஸ்ட் கவர் வாங்கி அதில் 35 ரூபாய்க்கான ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் வந்து நீங்கள் கூட அட்டாச் பண்ணி அனுப்பணும். இது எதுக்குன்னா உங்களுக்கு இன்ட்ரிவியூ வந்து எப்போ நடக்குது அப்படின்னா, அந்த இன்ட்ரிவியூ வந்து எப்போ நடக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து லெட்டர் அனுப்புவாங்க, சரிங்களா, இன்ட்ரிவியூ எப்போ கலந்துக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும், 45 வயசுக்குள்ளே இருக்கணும், உங்களுக்கு இறை நம்பிக்கை உடையவராக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அட்டஸ்டேட்னு எழுதி நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. டிசி ஜெராக்ஸ் காப்பி கம்பல்சரி அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இன்னும் இந்த மாதிரியான காவலர்கள் போஸ்டிங் இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து காவலர்களுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 21 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு எல்லாமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே குழு அப்படிங்கிற கேட்டகரியில் போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே வந்து போதுமானது. தென் 15,300 அதிகபட்சம் 48,700 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எல்லாமே இப்போ பியூர்லி பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்கு பயிற்சி பெற்ற சான்றிதழ் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் இசைத்துறையில் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. பரிச்சாரகர் அப்படிங்கிற கேட்டகரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே வந்து போதுமானது. இந்த சேலரிக்கு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் 41,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அலுவலக உதவியாளர், நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். 12,600 அதிகபட்சம் 40,000 வரைக்கும் வந்து சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு 12,600 ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 20,000 பக்கமாக கிடைக்கும். அத்தியாபாகம் அப்படிங்கிற கேட்டகரி, இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஆகம பள்ளியில் வந்து உங்களுக்கு வந்து வேத பாடசாலையில் 3 ஆண்டு படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. பகல் காவலர், இரவு காவலர், இதுக்கெல்லாமே தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். திருவழகு, இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் போதும். அதே மாதிரி இரவு காவலர் அப்படிங்கிறதுக்கு நீ தமிழ் படிக்க தெரிஞ்சால் போகிறோம். எவ்வளோ சேலரின்னு பாருங்கள். அதே மாதிரி திருவழகுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 21,500 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஊரில் வந்து போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறதும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 9/6/2025 வரைக்கும் வந்து டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து எங்கே இருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பியூர்லி பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். அருள்மிகு சீனிவாச பெருமாள் திருக்கோயில் 6 LNP கோயில் தெரு, எழும்பூர், சென்னை, இங்கேருந்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். தென் இதில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இதில் அட்டாச் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக பார்த்துக்குங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு பார்த்துக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து குவாலிஃபைடாக இருக்கீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது, அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க, தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ், கோச்சிங் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட், நீங்கள் வந்து 3rd இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் கன்னியூஸாகவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலிடெக்னிக் காலேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, பெருந்துறையில் வந்து இருக்குது. ஸோ குன்னத்தூர் ரோடு, அதாவது ஈரோடு பார்த்திங்க அப்படின்னா பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து 1ஆம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் இவங்க கொடுத்துருக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அடுத்து கம்ப்யூட்டர், கெமிக்கல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரியான கேட்டகரியிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து படிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில், அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜாகவும் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே. ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டு காலேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10th வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வச்சிட்ருக்காங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் 8903-858585 8903-858585 அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இந்த டவுட்டை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.